நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய ஆனுவல் பிளானர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம். அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 26 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வேகன்சி ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் இது வந்து அதிகரிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக காலி பணியிடங்கள் தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சில இருந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 23/6/2026 இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 5/2026. ஓகேவா? எந்த எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பாருங்க. இப்போ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 23/6/2026. அப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும், விண்ணப்பம் பெற தொடங்கும் நாள் வந்து பாத்தீங்கன்னா 30/6/2026 தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகும். இணைய வழியில விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி டேட், ஓகேவா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான கடைசி டேட் எப்பன்னு கேட்டா 29/7/2026 உங்களுக்கு வந்து கடைசி டேட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. விண்ணப்ப திருத்த சாளர காலம், விண்ணப்ப திருத்தத்தினுடைய சாளர காலம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு எப்ப திறந்திருக்கும் அப்படின்னா 2/8/2026 இருந்து 4/8/2026 வரைக்கும். இது எதுக்காக அப்படின்னா ஏதாவது நீங்க தகவல் வந்து தவறா கொடுத்திருக்கலாம், அந்த மாதிரி நேரத்துல நீங்க அதை திருத்திக்கிறதுக்காக இந்த விண்டோ அப்படின்றது ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம் பிரிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும்னா 6/9/2026 காலை 9:30 இருந்து 12:30 வரை உங்களுக்கு தேர்வு அப்படின்றது நடைபெறும். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டினுக்கான 200 கொஸ்டின் 3 மணி நேரம் தேர்வு. ஓகேவா? அப்போ முதல்நிலை தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் முதன்மை தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்னா, இந்த முதல்நிலை தேர்வு ரிசல்ட் அடிப்படையில உங்களுக்கு முதன்மை தேர்வுக்கான டேட் வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரு முறை பதிவு, புதுசா நீங்க தான் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா குரூப் 1க்கு முதலாக டிஎன்பிஎஸ்சிக்கு விண்ணப்பிக்க போறோம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகேவா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஆர், இதை வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அடிப்படை பேசிக் தகவல் வந்து கேட்பாங்க, அதை நம்ம கொடுத்துடணும். ஓகே, பாருங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு. துணை ஆட்சியர் பதவி இருக்கு, டெபுட்டி கலெக்டர் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பதவி. எல்லாரும் இந்த பதவிக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போடுவாங்க. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த ஆஷ் இருக்கு இல்லையா, இந்த ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவு வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகே, முன்கொணர்வு காலி பணியிடும் அப்படின்னா முன்கொணர்வு காலி பணியிடும். அடுத்து பாருங்க, உதவி ஆணையரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வேகன்சி, தமிழ்நாடு வணிக வரி பணி. கூட்டுறவு சங்கத்தின் துணை பதிவாளர் வந்து ஒரு 3 வேகன்சி. இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குறைவு காலி பணியிடங்கள், இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றது அர்த்தம். அடுத்து பாருங்க, மாவட்ட பதிவாளர் பதவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி உதவி ஆணையர் பதவி ஒரு 1 இருக்கு. மொத்தம் 26 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 26 வேகன்சி ரொம்ப கம்மியும். டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுல குரூப் 1ல இவ்வளவு கம்மியான போஸ்டிங் இந்த முறை தான் வந்திருக்கு. ஆனா வேகன்சி அதிகமா இருக்கு. கண்டிப்பா வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும், இதை உயர்த்தி கொடுக்கணும். இது நம்மளுடைய கோரிக்கையா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். சரி, பாருங்க, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரியில உங்களுக்கு பொதுவான வயது வரம்பு கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு போஸ்டுக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணை ஆட்சியர், உதவி ஆணையர் வணிக வரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இளங்கலை சட்டப்படிப்பு. இந்த உதவி ஆணையர்ல 2 கேட்டகரி. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றவர், பேசிக்கா நீங்க ஒரு யூஜி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா பிஎல் டிகிரி, இளங்கலை சட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். ஓகேவா? இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த போஸ்டுக்கெல்லாம் ஓகேவா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அதிகபட்ச வயது 34 வயது உச்ச வரம்பு. அதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பொறுத்த வரைக்கும் 44, ஆதரவற்ற விதவைகள் 39, ராணுவ வீரர்களுக்கு மொத்தமா 50. இந்த எல்லா போஸ்டுக்கும் மீதி பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், உதவி ஆணையர் போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 34. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு 44, ராணுவ வீரர்களுக்கு 50, விதவைகளுக்கு 39. இதுவே இங்க பாருங்க, ஒவ்வொரு
கேஸ்ட் வைஸா பார்க்கும்போது இந்த ஏஜ் லிமிட் வயது உச்சவரம்பு இப்போ எம்பிசி பிசி ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து 39, அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு 49, ராணுவ வீரர்களுக்கு 55 இது உயருது. அப்ப இந்த டேட்டாஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்ல வரும்போது இன்க்ரீஸ் ஆகும் வயசு. ஓகே, அடுத்து பாருங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டெபுட்டி கலெக்டருக்கு ஏதாவது ஒரு யூஜி முடிச்சிருந்தா போதும். அது வந்து பாத்தீங்கன்னா அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமா இருக்கணும். உதவி ஆணையர் வணிக வரியை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 3 ரொம்ப முக்கியம். ஓகேவா, பொதுவா ஒரு பட்டம் பெற்றிருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னென்னலாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்னா பிகாம் பிஎல். ஓகேவா, சேம் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் பிஎல், இதுல இளங்கலை வணிகவியல் பட்டம் மற்றும் இளங்கலை சட்டம், அதே மாதிரி வரி விதிப்பு சட்டத்துல பட்டயம் பெற்றிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 2வது 3வது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் பிஎல் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் வரி விதிப்பு சட்டத்தில் பட்டயம் பெற்ற தேர்வர்களுக்கு இன்னும் முன்னுரிமை கொடுப்பாங்க. 4வதா சேம் வந்து பிகாம் பிஎல். ஓகே, இந்த கூட்டுறவு சங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு யூஜி முடிச்சிருந்தா போதும். மாவட்ட பதிவாளருக்கும் அதே தான், உதவி ஆணையருக்கும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே பாருங்க, வேற என்னெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, இந்த மருத்துவ தகுதி தரம் 3 உங்களுக்கு இருக்கணும், அல்லது அதுக்கு மேம்பட்ட தரம் வந்து இந்த போஸ்டுக்கு இருக்கணும். எது அப்படின்னா பார்வைத்திறன் விஷன் 3 இருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் மொழி தகுதி தேர்வு நடக்கும், அதுல நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் இதற்கான சான்றிதழ் பெறணும். இதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. எல்வினா லோ விஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்கல்ல, இதை பார்த்துக்கோங்க. தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல முதல்நிலை தேர்வு நடைபெறும். அதுல எலிஜிபிள் ஆனா முதன்மை தேர்வுக்கு போகலாம். முதன்மை தேர்வுல நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா நேர்முக தேர்வு. இந்த முதன்மை தேர்வு நேர்முக தேர்வு தான் உங்களுக்கு போஸ்ட் வாங்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய கட் ஆஃப் தான் உங்களுக்கு அந்த போஸ்டை நிர்ணயிக்கக்கூடியது. ஓகே பாருங்க, இந்த தரவரிசை முறையில ரொம்ப முக்கியமானது. இப்போ முதன்மை எழுத்து தேர்வுல நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா பொதுவா டோட்டல் அந்த மொத்த மதிப்பெண் அடிப்படையில தகுதி பட்டியல் தயாரிப்பாங்க. இதுல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தேர்வு சமமான மதிப்பெண் இருக்கும் பட்சத்துல வயதுல யாரு மூத்தவங்களோ அவங்கள என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா போஸ்ட்ல நியமிச்சிருவாங்க. 2 பேருமே வயதுல சமம் அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல யார் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. இப்போ வந்து மார்க்கும் ஈக்குவல் ஏஜும் ஈக்குவல் அப்படின்னும் போது யார் வந்து விண்ணப்பத்தை முதல்ல சமர்ப்பிச்சாங்க தேர்வுக்கு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு அமர்த்துவாங்க. ஓகே, கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஜிகே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு 175, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 25, மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 மணி நேரம். அதுல குறைஞ்சபட்ச மதிப்பெண் 90 எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பேஸ்ல இருக்கிறது. ஜெனரலுக்கு வந்து ஒரு 120 குறைஞ்சபட்ச தேர்வுக்கான அந்த பாஸ் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தேர்வு முறை ஓஎம்ஆர்ல தான் நடக்கும். தேர்வோடைய வகை வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். தமிழ் ஆங்கிலம் 2த்துலயுமே உங்களுக்கு வினாத்தாள் இருக்கும். ஓகே பாருங்க, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கும். இதுல முதல்ல இருக்கக்கூடிய பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள், இந்த மார்க் சேர்த்துக்க மாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 750 மார்க் தான் உங்களுக்கு மெயின்ஸோடைய மார்க்கு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க் ஒரு 100, மொத்தம் 850 மார்க். இதை வச்சுதான் நமக்கு கட் ஆஃப் கொடுப்பாங்க. ஓகே, இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இப்ப பார்த்த இந்த டேட்டாஸ் மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க, அப்ளை பண்ணும்போது தேர்வரின் பின்வரும் விவரங்கள் தேர்வாணையம் தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்விவரங்கள் இல்லாமல் பெறப்படும் தொடர்புகள் கவனிக்கப்பட மாட்டான்னு சொல்றாங்க. அதனால இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா என்ன பண்ணணும், விண்ணப்பத்துல பதிவு செய்யணும். ஓகேவா, பிற சேர்க்கை இது வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது.